ஹலோ மக்களே, இந்த பெங்களூர் டிஃபன் சாம்பார் சாப்பிடும்போதெல்லாம் bloody sweet அப்படி தான் தோணும். ஆனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஒரு ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பு, முருங்கைக்காய் அண்ட் மஞ்சள் பூசணி சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா தனித்தனியாக கூட வேக வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் எடுத்துட்டு பருப்பை மட்டும் நல்லா மசிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மண் சட்டியில் எண்ணெய், பட்டை, கடலைப்பருப்பு, மல்லி அண்ட் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதே மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அண்ட் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, வேக வச்சுருக்க பருப்போட தண்ணி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வேக வச்சுருக்க காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கடைசியாக நெய் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான பெங்களூர் ஸ்டைல் ஸ்வீட் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். பாய் பாய். bloody sweet